சோல்ஜர்ஸ். பொதுவாக சில தமிழ் படம்லாம் டக்கு டக்குன்னு ஷூட் எடுத்து டக்குன்னு ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் சில படங்கள் தான் ரொம்ப நாளா வருதுன்னு வாங்க, டீசரும் போஸ்டரும் வரும், படம் வரவே வராது. இது நீ பேனே பண்ணிருக்கடா அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி என்னென்ன படங்கள்லாம் கடப்பலா கிடக்குது, அதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்றதான் இந்த தெளிவாக பார்க்க போறோம். பார்த்துருவோம். அது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 2024 போட்டிருப்பேன், இப்போ 26 போடுறேன். இது நல்லா யூஸ் போச்சு அப்படின்னா 2027 8 கிடையாது வீடியோ அடுத்த பாட்டை போடுறேன். அதான் சரி. சொல்ல போயிடலாம். நான் கதை கந்தசாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. முதல்ல பார்க்க போறது ஜனநாயகன். இதுதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம். அது பொங்கல் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பொங்கல் ரிலீஸ் ஆகிற படத்தை தள்ளி போய் ரிபப்ளிக் டே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து கடைசியில ஃபெப்பே வந்துருச்சு. இன்னும் ரிலீஸ் ஆகாதான்னு தெரியல. இதுக்கு பற்பல பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க பொதுவா டிவில சொல்றது என்ன, நியூஸ் சொல்றது என்ன அப்படின்னா, படத்துல சென்சார் கிடைக்கல, படத்துல சென்சார் தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டு தான் வரக்கூடிய விஷயம். என்னன்னா படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தர மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி வச்சிருக்கீங்க. காரணம் அதுல இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு இல்லாத காரணத்தை புதுசா உருவாக்கி சொல்றாங்க அப்படின்ட்டு தான் விர்ச்சுவல் வாரியர்ஸோட ஒரு மனக்குறையா இருக்கிறது. இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி படம் வந்திருக்கானா நடந்தது. ஆனா இதுதான் சரியா சொன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் இருக்கா தெரியுமா, அவர் எடுத்த ஆன்டி இண்டியன் ஒரு படம். அந்த படத்துக்கு என்ன பண்ணாங்க, சென்சார் தர முடியாது நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. அப்புறம் தலைவன் கஷ்டப்பட்டு கோர்ட்டுக்கு போய் அப்படி பண்ணி இப்படி பண்ணி படம் ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது இது தடையே பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கருமத்தை செய்யதான் கடல் தாண்டி வந்தியா, அது வேற கதை விட்டுருக்கேன். பட் ஜனநாயகன் பாத்தீங்க அப்படின்னா அதில் இந்த ரிவ்யூ டீம்ல ஒருத்தர் தான் இப்போ குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் தான் மாத்தி இல்ல அது மட்டும் நல்லா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணா உண்டு, இப்ப எலெக்ஷன் வர போகுது, அந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் பண்றாங்க, படத்தை பிரச்சாரம் பண்றாங்க சினிமா மூலியமா அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டே வாங்கி பண்றாங்கன்னா தெரியல. பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் பொலிட்டிக்கலா வாய் விடும் பொழுதும் இல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி நடக்கிறது இயல்பான விஷயம் தான். இதுக்கு மேல பேசினா அரசியல் அம்மாயிடம் நீங்க எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஸோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே தலைவர் கடைசி படம் சொல்லியிருக்காங்க. அனில்ஸ் எல்லாம் அதை பார்த்தாவது கொஞ்சம் மனசை தேத்திக்கலான் இருக்கும். இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், ஹுட்டி எல்லாம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போட முடியுமானே கஷ்டமா இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா. ஹாரல் டே கொண்டாடிக்கிட்டோம், விட்டுருங்க பாவம். ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சத்தம் இல்லாம பார்த்துட்டு போயிருவோம். சத்தம் இல்லாம சொல்ல பார்த்து போறீங்க. சத்தம் இல்லாம நான் பேச மாட்டேன். விஷயம் தான் நீங்க பேசணும். ஆக்சுவலி இது எப்படி சொல்றதே தெரியல. ஜனநாயகன் படம் பகவத்கீதை ரீமேக்ன்றது டீசர் பார்த்து எல்லாருமே தெரியும். ஓகே டைலர் டீசரோ முன்னோட்டம், ஓகேவா, தமிழ்ல முன்னோட்டம் ஒரே பேர். முன்னோட்டம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் அது பகவத்கீதை ரீமேக் தான் அப்படின்ட்டு. இது என்ன கொடுமைனா பகவத்கீதைக்கு நேசோட கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை ரீமேக் பண்ண தடை பண்றாங்க. இது என்ன சொல்றதே தெரியல. இதுதான் கால கொடுமை கதிரவா அப்படின்றது. நீங்க நினைக்கிறீங்க? பேசாம போயிடு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் கொடுத்தா கேசரியா இருந்தாலும் பரவாயில்ல, அது அண்ணன் கொடுத்தா பிரியாணின்னு நான் கேசரியை குறை சொல்ல, ஃபேரே இல்ல, ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. அதான் சொல்றேன், நேசாவோட கொடுத்தாங்க ஏன் தடை பண்றாங்கன்றத, ரீமேக் பண்ண தடை பண்றாங்க தான் கேள்வி. திரும்பி போற ஐடியாவே இல்ல. அடுத்த பார்க்க போறது பார்ட்டி. இந்த படம் யாருது அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபு. ஆல்ரெடி கோவா படத்தை தெரியுமா, அந்த சாயெல்லாம் பார்ட்டி அப்படின்னு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல ஆஸ் யூஷுவல் இவங்க டீம்லாம் இருந்தாங்க. இவருக்கிட்ட ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் கூட இருந்தாங்க. கூட ஃபன்னா நம்ம ராஜா மாதா ரம்யா கிருஷ்ணனும் கட்டப்பாவும் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் அப்பதான் பாகு ரிலீஸ் ஆச்சு, ஓகேவா. இவங்களை வச்சு படம் எடுத்து கலாக்கட்டிலான்னு பிளான் பண்ணி தான் படம் எடுத்தாங்க. பட் என்ன அவங்க நேரமும் தெரியல, பாகுபலி பல வருஷம் ஆகி நம்ம பிரபாஸ் அவுட் ஆயிட்டாரு. பாகுபலில மேல ஏறினவரு கடைசியில ராயா சாப்பிட கீழே இறங்கினதுக்கு அப்புறம் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. பத்தி இல்ல, அது எனக்கு தெரியாது இந்த படமே. அதுவும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு இது போஸ்டர் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அவங்க ஃபிஜில எடுத்திருந்தாங்க. பட் அதுல ஃபிஜி கவர்மெண்ட்ல ஏதோ டாக்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. ஸோ அதனால ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆனாதான் அது தர முடியும் அப்படி இப்படின்னு நிறைய ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஸோ யாருக்கா கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க ஸ்கிரிப்ட் எழுதல. இது ஒரு காரணம் அந்த படத்துக்கு இருந்துச்சு. அந்த படத்தை வெங்கட் பிரபு இந்த படம் மூலியமா கம்பேக் கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை கடவுளை போட்டு மாநாடு மூலியமா கம்பேக் கொடுத்து கோட் படம் எடுத்து கோட் மூலியமா கோபாக் ஆயிட்டாரு. ஹலோ நான் சொல்லலாம்
அந்த படத்துக்கு பிரேம்ஜி தான் மியூசிக். அப்படியா? அதான் தளபதி பண்ணிக்கிறேன். பிரேம்ஜி நல்லா மியூசிக் ஆகிட்டு இருக்கான். அவர் எடுத்த மியூசிக் படம் சில படம் சரி இட்டாலும் அந்த மியூசிக் மட்டும் தான் ஆகும். இசை குடும்பத்தில் வந்த ஒருத்தருக்கு இது நிலைமையா? ஜெயராம் இருக்காரு, ஜெய், நாசர்ப்பா பெரிய கிரியூ தான் போலயே. நிவேதா பெத்ராஜ் இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன், சச்சிதா ஷெட்டி, இவ்வளவு பேர் இருந்தா ஆனா படம் வரல. அது அவனுக்கு வீதி. அடுத்தா பார்க்க போறது சண்டைக்காரி. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் விமலோட படம், நம்ம யூனிவர்சல் ஸ்டார் விமலோட படம் தான் இது சண்டைக்காரி படம். சேசம்னா அண்ணன் அந்த டைம் வந்து பீக்ல இருந்தார் இல்லையா, அப்போ பீக்ல இருக்கும்போது அந்த படம் தான் வந்த படம் இல்ல, வர வேண்டிய படம். சேசம் 2020 தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக பிளான் பண்ணியிருந்தாங்க. 2020 தான் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து நம்ம சிவாஜி படம் நடிச்ச ஸ்ரேயா தான் இந்த படத்துல வந்து ஹீரோ நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் இப்போ வந்து ஒரு பேசுபொருளா அமைஞ்சுதான் மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பெஸ்ட் மூவி அப்படின்ட்டு 3வது ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. எப்படி அது தெரியல, சில படங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அது தெரியல என்னன்ட்டு. அதுக்கு மேல பேசினா இந்த பக்கம் கூட அவங்க அடிப்பாங்க, அந்த பக்கம் கூட அவங்க அடிப்பாங்க, நம்ம பொதுவாக போயிடும். அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இந்த படம் இப்போ வந்தா வந்து இப்போ டாக்காக டோனா ஆயிருந்தது. சண்டைக்காரி படத்துக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த படம் தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நானும் போய் தேடி பார்த்தேன். நம்ம விமலம் படம் நம்மளுது அதையும் சேர்த்து போய் பேசுவோம்னா இங்கே பேச வந்திருக்கேன். நம்ம தலைவர மதுரை, மிரட்டல் இந்த மாதிரி படம் எடுத்த டைரக்டர் ஆர் மாதேஷ் அவர் தான் வந்து இந்த படத்தை எடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படத்தை ரீமேக் தான். நம்ம மை பாஸ் அப்படின்ற மலையாள படத்தை ரீமேக் தான் இந்த படம். என்ன ரீமேக் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, எல்லா ரீமேக் படமும் ரிலீஸ் ஆகாம கிடக்குது. என்ன கொடுமை இது. நாம என்னப்பா செய்யறது, நாம ஒன்று நினைச்சா செய்ய ஒன்று நினைக்குது. இந்த படம் ஏதாவது பழனிசாமி சிவா வந்து ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கு போல. இப்போ இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்ததுனால பல பேர் வந்து என்ன படம் அப்படின்ட்டு அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு காரணத்தினாலே வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. பட் என்னன்னு தெரியவில்லை. அடுத்த பார்க்க போறது மதில் மேல் காதல். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்க ட்ரை பண்ணிருக்காங்க. படத்துல ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் படமா தான் இருக்கு. முக்கியமா நான் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது எப்போனா 2022 26 வந்துருச்சு. இவ்வளோ கேப் ஆகியுமே இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த படத்துல ஹீரோ யார் அப்படின்னா நம்ம முகேன் ராவ், பிக் பாஸ் புகழ் முகேன் ராவ். பிக் பாஸ் வந்த டைம்ல அவர் வந்து வேற ஃபேமஸ் ஆனாரு. ஓகேவா, பாட்டு பாடி வேற ஃபேமஸ் ஆனாரு. அவர் பாட்டும் ஃபேமஸ் ஆச்சு, அவரும் ஃபேமஸ் ஆனாரு. வழக்கமா தெரியும்ல, பிக் பாஸ்ல ஒருத்தர் ஃபேமஸ் ஆறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பிக் பாஸ் வரைக்கும் தான் போடலாம். அடுத்த வருஷம் ராஜேஷ் வந்துச்சு அப்படின்னா பாலிசாலாம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி தலைவர் வந்து பீக்ல இருக்கும்போது எடுத்த படம் தான் இந்த படம். இந்த படத்துல இவர் மட்டும் இல்ல, விஜய் டிவி புகழ் பாலாவும் இந்த படத்துல காமனா இருந்திருப்பாரு. அவரே கெட்டப்ப மாத்தி ஹீரோ ஆயிட்டா அப்படி. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. முகேன் ராவோ. அப்புறம் உன்னோட ஃபேவரட் ஹீரோயின் திவ்யா பாரதி. திவ்யா ஃபேவரட் பாரதி யாரு தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பேச்சுலர் படத்துல அது பிடிக்கும் தானே? பேச்சுலர் படம் பார்க்கவே இல்லை. நீ தானே சொன்ன அது பிடிக்குமே. ஐயா பேச்சுலர் நான் பார்க்கவே இல்லைங்க, உருட்டுறாங்க. போய் சொல்றாங்க. நிஜமா பேச்சுலர் நான் பார்க்கவே இல்லை. ஜிவி பிரகாஷ் போனாங்க, ஆனா அது கூட வந்துட்டேன் அப்படியே. அந்த படத்துல வந்து பேச்சுலர் படத்துல ஹீரோ நடிச்சிருந்த திவ்யா பாரதி வந்து ஹீரோ நடிச்சிருந்துருப்பாங்க. மதில் மேல் காதல், அதாவது லவ் அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அப்படின்ற மாதிரி டைட்டிலே கதையை சொல்லி படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு தெரியல, இத்தனை பேர் நடிச்சும் இவ்வளவு பேர் இது இருந்தோம் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. படத்தை அப்படியே இது மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி இந்த படம் மட்டும் இல்ல, நம்ம முகேன் ராவ் நடிச்ச ஜீனி படம் கூட அப்படி இருக்க வேண்டியதுதான். அந்த படம் வந்து லோ பட்ஜெட்ல எடுத்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு ஏதோ ஏஐ உதவியுடன் பிளாஷ்பேக் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. பட் இந்த படத்துக்கு அப்படி ஒரு பாக்கிங் கிடைக்கல போல. ட்ரைலரே பாத்தீங்க அப்படின்னா 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்போ 2 மில்லியன் வியூஸ் வந்து பெரிய விஷயம். ஓகேவா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. கீழே கமெண்ட்லாம் பாசிட்டிவா பேசியிருக்காங்க. ஆனா படம் தான் வரலைங்க. பாவங்க, இப்பயாவது புரிஞ்சுக்கியா, பிக் பாஸ் படம் புகழெல்லாம் கிடைக்காதியா, அதெல்லாம் லிமிட் பேக் மாதிரிதாயா. அப்ப அதுக்குள்ள தேறி வரணும்ல. படம் எடுக்கிறதுக்கே 1.5 வருஷம் ஆயிருது. அதுக்குதான் நடிச்சிட்டு வந்து பேர் வாங்கிக்கலாம். ஓ, முன்னாடி ப்ரீ புக் மாதிரி நடிச்சிட்டு உள்ள வந்து ஃபேமஸ் ஆகி படம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அருமை. அதை ஹைப்லயே வச்சிருக்கணும். ஒன்றும் கரெக்டு தான். இல்லை, நம்ம பார்க்கிங் படிக்கிறோம்லாம் படம் நடிச்சுட்டு வந்துட்டு இது ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் பண்ணி ஃபேமஸ் ஆனாரு. கரெக்டு தாண்டி, நல்ல ஸ்ட்ராட்டஜி. ரைட். அடுத்தா பார்க்க போறது அருண் விஜய் மூவிஸ். அருண் விஜய் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அவர் வந்து ஒரு வாரிசு நடிகர் தான், நெப்போக்கிட் தான். பட் தமிழ் சினிமாவில் பல வருஷமா தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்ட்டு போராடிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன். தலையோட படத்துல இவ்வளோ நடிச்சு கொஞ்சம் ஃபேம் ஆகி வந்து நல்ல படம் நடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா. அந்த டைம் பல படம் நடிச்சாரு. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா படம் நடிச்சிருக்காரு. பட் எதுவுமே பேச ரிலீஸ் ஆகல. குறிப்பா சொன்னா வாடி பாஸ் வாடி படம் பேசாதீங்க வெளியால. வாடி இல்லையா, வா டீல் 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 வா டீல்னு ஒரு படம். இந்த படம்
படம் பாத்தீங்க அப்படின்னா 2015 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். 2015 கடவுளே. இந்த படத்துல ஹீரோயின் யாரா அப்படின்னா பழைய ஆக்ட்ரஸ் ராதாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் படத்துல ஹீரோயின். இந்த படம் வந்து ரொம்ப நாளா எடுத்து கடப்புல இருந்து ரிலீஸே ஆகல. அருண் விஜய் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சில படம் அடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. உதாரணம் சொன்னா அஜித் படம் அடிச்சு ஃபேமஸ் ஆனாரு இல்லையா. அப்புறம் குற்றம் 23 ஹிட் ஆச்சு, தடம் செக்கச்சவந்த மானம்லாம் ஹிட் ஆகி கொஞ்சம் ஒரு ஃபார்ம்ல வந்தாரு இல்லையா. அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட டீம். ஆக்சுவலி அந்த டைம் அந்த படம் அவுட்டேட் தான் இருந்துச்சு. என்ன படம் அவுட்டேட் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்படி தான் ரிலீஸ் பண்ணவே இல்லை. படத்தை அப்படியே கடவுளை போட்டாங்க. அந்த படம் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கடைசி 2015 வந்த படம் 11 வருஷமா அப்படியே கடந்து இந்த படம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி சிகரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டைலிஷா ஒரு வெளிநாட்டில் போய் படத்தை ஷூட் பண்ணிருப்பாங்க. டபுள் ஹீரோ சப்ஜெக்டா எடுத்திருப்பாங்க. நம்ம அருண் விஜயும் விஜய் ஆண்டனியும், 2 விஜய் விசஸ் விஜய் அப்படி பிளான் பண்ண படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. படத்தை செலவு பண்ணிருப்பாங்க. விஜய் ஆண்டனிலாம் வந்து விக்லாம் வச்சுக்கிட்டு மனுஷனே வந்து வேற கிட்ட சூப்பரா இருப்பாரு. படமே வரலன்னா இவ்வளவு சொல்ற. டீசர் வந்துச்சு அதெல்லாம் பார்த்தேன். பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. படத்தோட கடவுளை போட்டாங்க. அது பார்த்தது இன்னொரு படம் பார்டர்னு ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆகல, அதையும் கடவுளை போட்டாங்க. இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகாமையே அப்படியே கடப்புல கடக்கிறது. மேபிதான் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒன்று வந்தா கூட அவர் இன்னும் வந்து அப்படியே கருல இருந்திருப்பாரு போல. இல்ல ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. கம்பேக் வந்து வருஷம் நடிச்சுதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னதுன்னு தெரியல. யானை அடிச்சிருப்பாரு, மாமாவோட சேர்ந்து வச்சிருப்பாரு. மாமா கூட சாகோல வந்திருப்பாரு. சாகோல ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு. பாவம் அது ரிலீஸ் ஆகுதுனால தலைவன் இட்லிகால வில்லனா வந்து கடைசியில மாவாட்டு தான் போடாது தவிர அதை படம் இட்டாவே இல்லை. அடுத்தா பார்க்க போறது மேலும் சில தமிழ் சினிமாவில் இது வச்சு ஒரு பார்ட் 3 போடலாம், ஓகேவா. இருந்தாலும் இதுலேயே சொல்றேன், தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பெரிய ஆக்டர் சில படங்களே வந்து அப்படியே கடக்குது. சீக்வன்ஸே வரல. சரியா சொல்லணும்னா சதுரங்காடி 2 சொல்லலாம். சதுரங்கவேட்டை 1 வந்து நம்ம நட்டி அடிச்சிருப்பாரு, படம் ஹிட் ஆயிருந்திருக்கும். 2 வந்து பாத்தீங்கன்னா அரண்சாமி படம். அரண்சாமி பீக்ல வந்தார் தெரியுமா, அவரையும் தீஷாவும் வச்சு சதுரங்காடி 2 அப்படின்னு படம் எடுத்திருப்பாங்க. இந்த படம் டைரக்டர் வந்து நம்ம எச்சிவத்தெல்லாம் கிடையாது. படம் எடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நம்ம மனோபாலா சாரோடது. ஸோ அந்த படம் நல்லா அந்த படம் ஓடிடுச்சு. அதை டைட் வச்சு படம் எடுத்தாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை, அப்படியே கடவுள போயிடுச்சு. சில பேர் சொல்றாங்கன்னா அரவிந்த் சாமி தான் வந்து கேஸ் போட்டிருக்காரு, சம்பளம் கொடுக்கல, அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அந்த படம் எடுத்த மனோபாலாவே இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த படம் என்னாச்சு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல. அடுத்தது பார்த்தா ஜிவிஎம் படம். ஜிவிஎமோட பல படங்கள் வந்து கடப்புல கலக்கிற காலத்துல கடப்புல கறந்த மறுபடியும் ப்ரொமோஷன் கொண்டு வந்துடலாம். ப்ரொமோஷன் பண்ண அந்த ரிலீஸ் பண்ண போதுன்னு ஒன்றா பண்ணாரு. அதோட நெகட்டிவ் பண்ண போயிட்டு இருந்துச்சு. ஓவரா பேசாத சரியா. ஜிஎம் கண்ணிலே நீங்க இப்படி இருந்தேன்னு ரிலீஸ் ஆகிற படம் தான் வந்து நரகாசுரன். நரகாசுரன் வந்து துருவங்கள் 16 படத்தோட டைரக்டரோட படம் தான் நரகாசுரன். துருவங்கள் 16 ஹிட் ஆயிடுச்சு, ஓகேவா. அந்த சூட்டோட சூட எடுத்த படம் தான் நரகாசுரன். பட் என்ன ஆகி போச்சுன்னா கடைசி வரைக்கும் தீபாவளியே வரலன்ற மாதிரி அந்த படம் ரிலீஸே ஆகல. அப்படியே அந்த படத்தை வந்து ஜிஎம் ப்ரொடக்ஷன்ல அப்படியே வச்சு மூட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படியே போயிருச்சு. அதனாலதான் அந்த டைரக்டர் மாஃபியா அப்படின்னு படம் எடுத்திருப்பாரு நம்ம அருண் விஜய் வச்சு. மாஃபியா 2க்கு இன்ட்ரெலாம் கொடுத்தாரு. பட் என்ன பண்றது, மாஃபியா 1 ஓடாதனால 2 கிளம்ப மாட்டாங்க. இதை தாண்டி நம்ம சீனராமசாமியோட இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போது அந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பாடம் ரிலீஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதியும் விஷ்ணு விஷாலும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல டபுள் ஹீரோ கார்ட்ஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் என்ன கொடுமைன்னா கடைசி அந்த படம் வரவே இல்லை. இதுதான் வந்து ரிலீஸ் ஆக திரைப்படங்களோட வரலாறு. படத்தை எடுக்காம தான் பரவாயில்ல, எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க பல வருஷமா. பொதுவாக வந்து படத்தை எடுத்து முடிக்க ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தா அது அவுடேட் ஆயிரும், எடுக்க முடியாம போயிடும். இதனால வந்து வட்டி தான் ஏறும். திரும்ப படம் ரிலீஸ் ஆனா கூட ட்ரெண்ட் இல்லாதனால ஓடுமா தான் டவுட்டு தான். ரஜினி முருகன், மஜராஜாமா சில படங்கள் வந்து லேட்டா ரிலீஸ் ஆனா கூட ஓடி சம்பாதிக்கலாம ஒழிய எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி அமையாது. ஆக்சுவலி இந்த வீடியோ போறது நோக்கம் என்ன தெரியுமா, இப்போ அந்த பழைய ஃபர்ஸ்ட் பார்ட் படம் தெரியுமா, அதில் போட்ட சில படங்கள் வந்து வரவே வராது நினைச்ச படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என் வாய் முகூர்த்தம் இதுல லிஸ்ட்ல இருந்த படங்களாவது ஒரு 2 வருஷம் ரிலீஸ் ஆகும், அடுத்த பாட்டு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன். நல்லதாங்க பண்ணிருக்கேன். ஸோ வந்து பார்க்கலாம். ஓகே லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்து என்ன வீடியோ கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் விட்டு போன இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லாத படம் இருந்துச்சுன்னா ஒரு பார்ட் 1 பார்த்துட்டு 2 சொல்லாத போடுங்க. ஓகே, பார்ட் 1 சொல்லாத இப்படி போடாதீங்க, அப்பதான் பார்ட் 3 போட முடியும். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.